வா சிராளா. திருக்கச்சி, எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை பகவானின் ஸ்மரணத்தில் செய்கிறாய்ப்பார். அந்த சிந்தனை யாருக்கும் வராது. சிராளா, இந்த மனம் இருக்கிறதே, அது ஒரு குரங்கு மாதிரி. அவ்வப்போது இங்கும் அங்கும் தாவிக்கொண்டே இருக்கும். அதை ஒரு நிலையில் பிடித்து நிறுத்த வேண்டுமென்றால் பகவானின் நாமத்தை சொல்வதை தவிர வேறு வழியே இல்லை. அதிலும் முக்கியமாக பகவானின் கைங்கரியம் செய்யும் பொழுது அவரின் ஸ்மரணத்தில் இருந்தால்தான் அந்த கைங்கரியம் சரியான முறையில் நடக்கும். அதிலும் திராவிட தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தத்தை சொல்லும்போது அந்த தமிழின் இனிமை பகவானின் மீது ஒரு உருக்கத்தையும் உணர்வையும் ஏற்படுத்தி விடுகிறது. அப்படி மனதை ஒருநிலைப்படுத்தத்தான் கூடுமானவரை திவ்ய பிரபந்தத்தை நான் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆஹா, மாலை மிகவும் பிரம்மாண்டமாக தயாராகி கொண்டிருக்கிறது போலும். சிராளா, நான் என்ன நாட்டை ஆளும் ஒரு மன்னனுக்கா மாலை தொடுத்துக் கொண்டிருக்கிறேன்? இல்லையே, இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் காஞ்சியில் இருக்கும் அந்த வரதராஜ பெருமாளுக்கல்லவா மாலை தொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவரின் ஹிருதயத்தில் ஐஸ்வர்யத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவருக்கு ஒரு சாதாரண மாலையை அணிவிக்க முடியுமா? அதனால்தான் அவரின் மனதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணம் கொண்ட நறுமணமிக்க பல வகையான மாலைகளை தொடுத்து நித்தியப்படி அவருக்கு சாத்திக் கொண்டிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது திருக்கச்சி.